ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான காளான் மசாலா எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பொன்னிறமாக வர முடியும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 இன்ச் பட்டை, 2 லவங்கம், 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போது தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 200 கிராம் அளவுக்கு பட்டன் காளான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான பீஸ் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்ச மசாலாவையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட நான் வீட்டில் செஞ்ச கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்ல. காளான்லேருந்தே நல்லா தண்ணி வரும். உங்களுக்கு மசாலா நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூளையும் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா காளான் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் முடியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது காளான் நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடுங்க. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ.